காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 ஆட்சோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மைவி3 ஆட்சை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு மைவி3 ஆட்சை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்தா அதை பற்றின விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில். கைஸ் வீடியோக்குள்ளே பார்த்து மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இயர் 29ஆம் சொன்னாங்க. இப்போ வந்துட்டு ஜூன் மாதம் 29ஆம் அதை சொன்னிருக்கிறாங்க. அடுத்த இயரிங் வந்துட்டு நடக்குதா என்னன்றதை பார்க்கலாம். கேஸ் வந்து எதுக்கு சாதகமாக நடக்குது என்ன எதுன்றதை பார்க்கலாம். கைஸ் மைவி3 ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் நிறைய பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையின் பேரில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு சந்தோஷத்தில் எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்துடுச்சு, நம்மளுக்குமே அமௌண்ட் வந்துடும் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் வந்துட்டு இப்போ மௌனமாக அமைதியாக யூடியூப் சேனலே வந்துட்டு ரன் பண்ணாமல், யூடியூப் சேனலே இப்போலாம் வந்துட்டு அவங்க வீடியோஸே போடுறதில்ல கைஸ். நானுமே வந்துட்டு நிறைய நோட் பண்ணிட்டேன். வீடியோஸ் போடுறாங்களா என்னன்றது எம்டி சாரோடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தா வீடியோஸே போடுறதில்ல. இப்போலாம் வந்துட்டு சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுனால இதுக்கு மேலே வீடியோஸ் போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். 2025 வந்துட்டு ஒரு டைம் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வீடியோவும் போடுறதில்ல. அப்புறம் தான் நமக்கே வந்துட்டு இதாகிடுச்சு, என்னோட எம்டி சார் வந்துட்டு அமைதியாக ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தடுத்து இயரிங் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தளர்வுகளாக வந்துட்டு ஆரம்பத்தில் தளர்வுகள் ஆச்சுன்னாங்க. இப்போலாம் வந்துட்டு எதுவும் தளர்வுகளை பற்றி பேசுகிறதில்ல. நீங்கள் வந்துட்டு மைவி3 ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நானுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பிஎம் மெம்பராக ஆனேன், அப்கிரேட் ஆனேன். அதுக்கப்புறமேட்டு தான் சிஎம் மெம்பர் ஆனேன். கடைசியாக சிஎம் மெம்பரில் தான் ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்கலை, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களை மாதிரி தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்குமே எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கல. மௌனமான நிலைமை தான் போயிட்டுருக்கு. காய்ஸ் வெயிட் பண்ணிட்டு வந்து தான் பார்க்கணும் எம்டி சார் ஏதேனும் அப்டேட் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு தகவலும் இல்லாத நிலமையில தான் நம்மளாம் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்துட்டு என்ன விதமான தகவல்னு பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்துட்டு யூடியூப்பில் சரியான ட்ரெண்டிங்காக வந்துட்டு நிறையா பேர் ஃபைட் பண்ணுறதெல்லாம் வீடியோ பிடிச்சி போடுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, யூடியூபர்ஸ்குள்ளே ஒரு சண்டை வந்து அது பர்சனலாக வச்சுக்கிறதில்ல, அதை வந்துட்டு ப்ரைவசியாக வச்சுக்காம பொது வெளியில் அப்படியே வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் இன்னொருத்தவங்களும் யூடியூபராக இருக்கிற அப்படின்ற காரணத்தினால மாற்றி மாற்றி அகைன் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஈகோ என்ன ஏதுன்றதுனா அவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. எது ட்ரூ எது ஃபேக்குன்னெலாம் தெரியலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபைட்டெல்லாம் எடுத்து போடும்போது மக்கள் வந்து நினைப்பாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவிலே இப்படிலாம் போடுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி சண்டை எடுத்து போட்டால் நிறைய வியூஸ் போகுமா என்ன ஒன்று, அதை பல்வேறு பேர் பார்ப்பாங்க. அது வந்து பாசிட்டிவான விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிற இடத்துல நெகட்டிவான விஷயம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து யாரும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொன்னதை கேட்க போகிறது கிடையாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து அந்த மாதிரி சண்டை போடுற வீடியோ காட்சிகள்லாம் எடுத்து போட்டால் உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா, கோவம்லாம் வர கிடையாது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். அது மாதிரி விஷயத்தில் தவிர்த்துக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நம்மலாம் வந்து யூடியூப் பார்க்குறது எல்லாமே. அந்த என்ஜாய்மெண்ட் டைம்லேயும் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை கேட்டால் மூளை எப்பயுமே நெகட்டிவாகவே தான் இருக்கே தவிர பாசிட்டிவாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகவும் தான் யூடியூப் பார்க்குறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம். அந்த டைம்லேயுமே அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதுலேயும் ஒரு சண்டைங்க அப்படின்னும் போது உலகத்தில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்களான்னு இன்னுமே மனிதர்கள் மேலே கெட்ட அபிப்பிராயம் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது காய்ஸ். குக் வித் கோமாளியில் எப்பயுமே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். இந்த வாரம் இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுது. என்ன வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, குரேஷி வந்துட்டு கோமாளி மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாச்சு. குரேஷி கோமாளி தெரியும் தானே, எல்லோரும் கேபிஒயில் பார்த்துருப்பீங்க. கேபிஒயில் வந்துட்டு வின் பண்ணியிருப்பார். அவர் தான் கோமாளி லிஸ்ட்டில். அவர் வந்து இப்போ குக் வித் கோமாளி ஸ்டார்டிங்லேருந்து வராமல் இருந்தார். இந்த வாரம் வந்துட்டு குக் வித் கோமாளிக்கு குரேஷி வர போகிறாரு. எல்லோரும் மஜாவாக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த வீக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷன் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்காரு. குக் வித் கோமாளி ஆங்கர் ரக்ஷன். இதுக்கு முன்னாடி யார் ஆங்கராக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஸ்டெப்பாக நிறைய பேர் மணிமேகலை ஒரு டைம் ஆங்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இப்போ ஜோயா ஆங்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாக்காப்பா இப்போ ஆங்கராக இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு
பழைய ஆள் ரக்ஷனே வந்துட்டு மறுபடியும் ஆங்கராக வரப்போகிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ரக்ஷன் கம்பேக் கொடுக்க போகிறாரு, குரேஷும் கம்பேக்கு. சரியான சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வீக் வந்துட்டு செம ட்ரீட்டாக இருக்க போகுது. ஃபன் மூடு ஆன் அப்படின்ற மாதிரி தான். கொஞ்ச நாள் வந்துட்டு புகழ் கோமாளியாக வராது தான் இருந்தார், படத்துக்கு போயிட்டு பிஸியாக. இப்போல்லாம் வந்துட்டு கோமாளியாக வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குக் வித் கோமாளி பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவாலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப் தான். முடிஞ்ச வரைக்கும் குக் வித் கோமாளி பாருங்கள், மனசு சந்தோஷமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். குக் வித் கோமாளி பார்த்துட்டு எனக்குமே வந்து நல்லா மைண்டு ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா, வேறு என்ன வந்துட்டு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்துட்டு நிறையா யூடியூப்பில் கப்புள் விளாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கவே ஷையான காலம் போய் இப்போலாம் வந்துட்டு கப்புள்ஸாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க, வைப்பாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஷையாலாம் ஃபீல் ஆகுறதில்ல. ஆனால் நம்ம தான் வந்துட்டு சுற்று வட்டாரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு எக்ஸஸ்ட்டாக யோசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயே கழுவி பார்த்தினாலும் அவங்க டான்ஸ் தான் ஆடுவாங்க. நிறையா வந்துட்டு விளாக்ஸ் போடுறாங்க, பல்வேறு நபர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்துட்டு துணிஞ்சு செய்கிறாங்க. அதுதான் வந்துட்டு சூப்பரான ஒரு மேட்ரு. எப்படி இவங்க இவ்வளோ போல்டாக சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கணுமே. பல்வேறு ஆளுங்க வந்துட்டு வாயில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை விட்டுட்டு சூப்பராக வந்துட்டு லைஃப்பில் வாழணும். இந்த மாதிரி விளாக் போடுற ஆளுங்களை பார்த்தா சத்தியமாக எனக்கு செம்ம இன்ஸ்பயராக தான் இருக்குது. அவங்க என்ன தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் எவ்வளோ போல்டாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம் அவங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி அழகாக அப்லோட் பண்ணி அவங்க பாட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்கிறாங்க. சுதந்திரமாக இருக்கிறாங்க. அவங்க பிடிச்ச லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க. அதுதான் என்கிட்ட அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே. விளாக் பண்ணுற ஆளுங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்துட்டு அழகாக விளாகை கன்வெர்ட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அழகாக பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக செய்கிறாங்க, போர் அடிக்காமல். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் அதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹேட் ஆச்சுன்னா அதுக்கு ரிப்ளை வீடியோ போட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பிடிக்கலன்றதை ஷேரும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது. அவங்க என்ன வீடியோ போடுறாங்க, போரிங்கான வீடியோவா நல்ல வீடியோவா டான்ஸ் வீடியோவா, அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஆசை, தனிப்பட்ட விருப்பம். அவங்க டான்ஸ் ஆடி போடுறது அவங்களோட பேஷனாக கூட இருக்கலாம். யாரோட லைஃப்லேயும் இன்டர்ஃபியர் ஆகி இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்றத சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ்ன்ற மாதிரி பாசிட்டிவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதுதான் நான் நினைக்கிறது. சோஷியல் மீடியாவில் உங்களுக்குமே என்ன விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மைண்ட் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள்.